ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பதி அவர்கள்கிட்ட தளபதி 70வது படத்தில் நடிக்க போகிறாரு. அந்த படத்தை நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு, அதை தளபதி கிட்ட தான் கேட்கணும். அவர் எப்போ கூப்பிட்டாலுமே நாங்கள் படம் பண்ண ரெடியாக தான் இருக்கோம். தளபதி படம் பண்ண கூப்பிட்டாருன்னா யாரு வேணான்னு சொல்லுவா. ஸோ வி ஆல்வேஸ் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ரீசெண்ட் டைமில் உங்களை எல்லாருமே ப்ரொடியூசர் அக்கா அப்படின்னு டென் பண்ணாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அது வந்து ஃபேன்ஸோட லவ் தான். ரொம்ப வருஷம் முன்னாடி எல்லாம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காக படம் பார்க்க வருவாங்க. பட் ரீசெண்ட் டைம்ல ஹீரோ இயக்குனருக்காக தான் படம் பார்க்க வராங்க. ஸோ இப்போ நாங்க ஏஜஸ் படம்னா நம்பி வரலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில அதை பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏஜஸ்னா ஏதாவது ஓரளவுக்கு கண்டென்ட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்கு. லவ் டுடே படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இப்போ டிரைகனுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அண்ட் தளபதியோட பண்ண கோட் பிகிலுமே கமர்ஷியலா மிகப்பெரிய வெற்றி. அண்ட் இவங்க பண்ண சின்ன படமான காஞ்சூரி கண்ணப்பா நாய்சேகர்னு ரெண்டு படங்களுமே அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான படமா அமைஞ்சுது. ஸோ ஒரு நம்பிக்கையான ப்ரொடக்ஷன் ஹவுஸா மாறிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கான ஒர்க்கையுமே அவங்க ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு ப்ரொடியூசர் வந்து இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் நம்ம அதிகமா பார்த்தது இல்ல. பட் ஏஜஸ் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் அர்ச்சனா கல்பதி அவர்களே நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கறாங்க. இப்போ டிரைகன் படத்துக்கும் அதே மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ட்ரஸ்டபிளான ப்ரொடக்ஷன் ஹவுஸா மாறிட்டு இருக்காங்க. என்ன தளபதி படம் பண்ணும்போது சரியா அப்டேட் கொடுக்காம அடி வாங்குவாங்க. அண்ட் தளபதி 70 பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கலாம். பட் ஆனா 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஆல்ரெடி இப்போ டெய்லியுமே தளபதி பனியூர் ஆபீஸ்ல தான் இருக்காரு. ஸோ ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்குமே எந்த கேப்ல நடக்குதுன்னு தெரியல. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் இன்னொரு படம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் வேணும்னா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்பவும் தளபதி 17 படம் நடந்துச்சுன்னா அந்த படத்தை ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திரும்பவும் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ல வெங்கட் பிரபு அவர்கள் இயக்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.